அவன்தான் என்னோட சின்ன தங்கம். பேரு ஆதித்யா அருணாச்சலம். அப்படியா கண்ணு? நல்லா இருக்கியா சாமி? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கண்ணு. அப்பப்பா, என்ன நடிப்பு! தம்பி, என்ன வேலை பாக்குறிய? அப்படி கேளுங்க. சொல்றா, கேக்குறாங்கல்ல. அது தோர கலெக்டர் போஸ்டிங்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அனிருத்தே. மாமா, ஏன் என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? அப்படியே கலெக்டர் போஸ்டிங்கே வந்தாலும் என்ன குறைச்சல்னு கேக்குறேன். மா, கொஞ்சமாவது நியாயமா பேசுங்கம்மா. அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம குப்பர புரண்டெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு எல்லாம் கிடைக்காத போஸ்டிங்க உங்க பையன், அதான் உங்க சின்ன தங்கத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்று கொடுக்குறானுங்களா? நம்மள டேமேஜ் பண்றதே இந்த பெரிய தங்கத்துக்கு வேலையா போச்சு. இந்த ஆளுக்காகவே நான் சீக்கிரம் போலீஸ் ஆகி காட்டுறேன். மா, என் பிள்ளை போலீஸ் ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காமா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. நம்ம குடும்பத்துல ஒரு போலீஸ் ஆபீசர்னா எம்பிட்டு வீரமா இருக்கும் இல்லங்க? ஆமாமா, அதுக்காக தான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் போலீஸ் ஆயிடுவான். கடவுளோட ஆசீர்வாதமும் அவங்க அப்பாவோட ஆசீர்வாதமும் இருக்குமா. கண்டிப்பா புள்ள போலீஸ் ஆயிடுவாரு. ஹலே சின்ன பையலே, போலீஸ் அவருதான். அவரை காண போன என் செம்பருத்திய கொஞ்சம் புடிச்சு கூட. செம்பருத்தி எல்லாம் புடிச்சு கொடுக்க முடியாது. வேணா 2 செம்பருத்திய பறிச்சுட்டு வந்து தரேன். தலையில வச்சுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடு. டேய், பெரியவங்கள்ட்ட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு போட மேல. ஓஹோ, பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்தோடனே சார் ஓவரா தான் சீன் போடுறாரு. இருக்கட்டும். அம்மா, மேல இருக்கேன். சின்னத்தங்கம், சாப்பிட்டு போயா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரியா? அம்மா, அப்பா சாப்பிடுங்க. ஏயா, நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீங்களும் சாப்பிடுங்க. மாப்பிள்ளை இப்படி நிக்க வச்சுட்டு நான் மாமியாரு இப்படி டேபிள் எல்லாம் உட்காந்து சாப்பிடலாமா? உங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இலையெல்லாம் போட்டுட்டு தான் நாங்க சாப்பிடணும். அப்படியெல்லாம் எந்த சட்டமும் இல்லம்மா. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இல்லையா, சாப்பிடவே கூச்சமா இருக்குது. சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஐயோ, அதுக்கு சொல்லலைங்கய்யா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீங்க திருப்தியா சாப்பிடுங்க. நான் கொஞ்ச நேரம் மேல இருக்கேன். நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் கீழே வரேன். அம்மா பாத்துக்கோங்க. அம்மா, நீங்க சாப்பிடுங்க. அண்ணன் சாப்பிடுங்கண்ணே. மாமா, நீங்க உங்க ரூமுக்கு போங்க. சரளாவை சாப்பாடு எடுத்துட்டு வந்து தர சொல்றேன். சரிம்மா. மா, உங்களுக்கு எங்க பையனை பிடிச்சிருக்கு தானே? உங்க பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு தானே? மா, என்னம்மா இப்படி கேட்டுப்பிட்டீங்க? எங்களை ஒரு நாள் பார்த்த பழக்கத்துக்கே இந்த கவனிப்பு கவனிக்கிறீங்க. என் வீட்டுக்கார போனதுக்கு அப்புறம் என் பிள்ளைங்களை நான் எப்படி கரை சேர்ப்பேன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தேம்மா. ஆனா உங்களை எல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என் தம்பி கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த குடும்பம் ரொம்ப அழகான குடும்பம்டான்னு. எனக்கு உங்களையும் இந்த வீட்டையும் நம்ம மாப்பிள்ள எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்குமா. எங்க வேதாக்கும் அப்படிதான். ரொம்ப சந்தோஷமா. அப்பனா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்களே ஒரு நல்ல தேதியா பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. கல்யாணத்தை இங்க வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. கல்யாணத்தையே நீங்க தான் நடத்த போறீங்க. எங்க கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வேணான்னு சொல்லிட்டீங்க. நீங்க எங்க நடத்தணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்கே நடத்துங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. கல்யாணத்தை இங்கே வச்சுக்கலாம். ஊர் சைடு எத்தனை பேர் வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லுங்க. ஒரு வேனை வச்சு அங்க இருந்து எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா நீங்க எல்லாரும் 2 நாள் முன்னாடி இங்க வந்துருங்க. சரிங்கம்மா. இருங்கம்மா, ஒரு நல்ல தேதியா இப்பவே பாத்துரலாம். சரிங்கம்மா, பாத்துட்டு சொல்லிட்டீங்கன்னா எங்க வேதாட்ட போய் சொல்றேன். அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் ஐயர்கிட்ட கேட்டுட்டு வரேன். எத்தா வேதா, என்னத்த? எத்தா, உங்க அம்மா எங்க போயிடுச்சு? ஏன், எதுக்கு கேக்குற? 100 நாள் வேலைக்கு போறதுக்கு தாத்தா. காலையிலேயே கிளம்பி இருக்கோம், எனக்கு முன்னாடியே ரெடியாகி நின்றுருக்கோம். இன்னும் ஆளை காணா. அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கா? என்கிட்ட சொல்லாம எந்த ஊருக்கு போச்சு? அத்தை, அம்மா எனக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிருக்காங்க. ஐயே, ஆமா சொன்னிச்சு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகணும்னு. போயிருச்சா? ஆமா. சந்தோஷம்தா. சரி சரி. ஆமா, நீ வரலையா 100 நாள் வேலைக்கு? என்னது, நானா? ஆமாத்தா, அம்மாலாம் வரலன்னா நீ தானே வருவ. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் 100 நாள் வேலை பார்த்ததெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எனக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய வீட்டுக்கு, பெரிய குடும்பத்துக்கு, பணக்கார குடும்பத்துக்கு மருமகளா போறேன். என்ன போய் இந்த 100 நாள் வேலைக்கு கூப்பிடுறீங்களே? ஏத்தா, என்ன இப்படி சொல்லிப்புட்ட? இதெல்லாம் தானே நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்கறது. 3 வேளை சோத்துக்கு வழி இல்லாம கிடக்கிறப்பெல்லாம் இந்த 100 நாள் வேலைக்கு தானே எல்லாரும் சேர்ந்து போவோம். அதெல்லாம் முன்னாடி. இதுக்கப்புறம் நான் பெரிய வீட்டுக்கு மருமகளா போறேன், அதுவும் சிட்டிக்கு. நீங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 3 வேலைக்கு ஒரே வேலையா சோத்தாக்கி வச்சிருவீங்க, பானைய குழம்பையும் செஞ்சு வச்சிருவீங்க. 3 வேலையும் அதே தானே சாப்பிடுவீங்க. ஆனா நான் போற இடம் அப்படி கிடையாது. காலையில ஆனா இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு விதவிதமா இருக்கும். மத்தியானம் சாம்பார், ரசம், வத்த குழம்பு, மோர் குழம்புன்னு
அதுலயும் வெரைட்டிஸா இருக்கும். நைட்டும் அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். இப்படிப்பட்ட வீட்டுக்கு தான் நான் போறேன். இதெல்லாம் அந்த பட்டிக்காட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி புரியும்? எத்தா, நீ பெரிய வீட்ல போய் சந்தோஷமா வாழுதா. 3 வேளையும் விதவிதமா சாப்பிடு. அதெல்லாம் நாங்க ஒண்ணுமே சொல்லல. ஆனா நீ அங்க போய் விதவிதமா 3 வேளையும் சாப்பிடுறதுக்கு இங்க நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்றத மறந்துடாததா. ஒரு விவசாயியும் உன்ன மாதிரி கால் மேல காலை போட்டுட்டு உட்காந்து நியாயம் பேசிட்டு இருந்தா இங்க 3 வேளை சோறு இல்ல, ஒரு பருக்கு அரிசி கூட கிடைக்காது. இந்த டயலாக் எல்லாம் விடுறத விட்டுட்டு போய் வேலைய பாருங்க. வந்துட்டாங்க எனக்கு நியாயம் சொல்றதுக்கு. என்ன திமிரா பேசிக்கிட்டு இருக்கா இவெல்லாம். ஒரு குடும்பத்துல போய் எப்படி வாழ போறா? பாவம் அந்த புள்ள. ஏமா, உன் தங்கச்சி எங்க? அவ எங்க இருக்காளோ யாருக்கு தெரியும்? அதானே, காலையிலே புள்ள பாவம் மாடெல்லாம் ஓட்டிட்டு போச்சு. ஏமா, நீ சும்மா தானே மினிக்கிட்டு கிளம்பி உட்காந்துருக்குற. அந்த மாட்டுக்கு ஒரு 4 புள்ள எடுத்து போட்டா அந்த புள்ளையாவது 100 நாள் வேலைக்கு வரும்ல. என்னது, மினிக்கிட்டு உட்காந்துருக்கேனா? இங்க பாருங்க, நான் பெரிய இடத்துக்கு வாழ போறேன். தினமும் இப்படிதான் நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக தான் இப்பவே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், என்ன பார்த்து புள்ள எடுத்து போட சொல்றீங்க? இங்க பாருங்க, அது எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. நீங்க ஒன்னும் எங்க வீட்டு மேல ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேச வேணாம். அடி பாவி, உங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா அந்த குடும்பத்துக்காக மாங்குன்னு உழைச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட புள்ள மரியாதை பேசுற நீனு கால் மேல காலை போட்டு உட்காந்துக்கிட்டு அவளுக்கு என்ன எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கே அநியாயமா தெரியல? பாவண்டி உன் தங்கச்சி காலங்காத்தால எந்திரிச்சு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு சமைச்சு வச்சுட்டு அந்த பிள்ளை மாட்டை ஓட்டிட்டு போயிருச்சு. வந்து அதுக்கு புள்ள எடுத்து போட்டுட்டு பாலை வர கரைக்கணும். எல்லாத்தையும் எப்படி அந்த புள்ள ஒத்த ஆளா பண்ணும்? படிக்கிற புள்ள வேற. நீ கொஞ்சமாவது உதவி செய்யலாம்ல. அது அவளோட தலையெழுத்து. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இங்கே எவனாவது ஒருத்தனை பார்த்து கட்டிக்கிட்டு மறுபடியும் அதே வேலையை தான் பண்ண போறா. இந்த மாதிரி அவளுக்கு என்ன சிட்டி மாப்பிளையா கிடைக்க போகுது? பழகிக்கிட்டோம். இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழகினாதானே இங்கே எவனாவது ஒரு வீணா போனவன் இருப்பான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இதே வேலையை செய்ய முடியும். பாவம் அந்த புள்ள. உன்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு உன் தங்கச்சி. எந்த மகராச இந்த வயிற்றுச்சல் பிடிச்சவளை வச்சுக்கிட்டு சமாளிக்க போறான்னு தெரியல. அந்த புள்ளைய கடவுள் தான் காப்பாத்தணும். போங்க போங்க, உங்களுக்குலாம் பொறாம. நான் சிட்டில வாழ போறேன்ல. பட்டிக்காட்டிலே கடந்தாலே சிட்டில வாழ போறாளேன்னு இவங்களுக்கெல்லாம் பொறாம. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பொறாமப்படுங்க, இன்னும் நல்லாவே பொறாமப்படுங்க. கல்யாணம் இங்க இருந்து போறவதான். அதுக்கப்புறம் இந்த ஊரையும் சரி இங்க இருக்கிறவங்களையும் சரி திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஐயோ, இப்ப 30,000 ரூபாய் பணத்துக்கு நம்ம என்ன பண்றது? நம்ம வேற சுடரமா கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் வட்டி கட்டுறேன், அப்படி இல்லைன்னா கடையை அடிச்சு நொறுக்கிருங்கன்னே சொல்லிட்டு வந்துட்டோமே. இப்போ காசுக்கு என்ன பண்றது? ரைஸ் மில்ட்ட கேட்டா தருவாரா? ஏன் எதுக்குன்னா 1008 கேள்வி கேட்பாரு. அவரும் உதவி பண்ணுவாருதான், ஆனா தருவாரான்னு தெரியலையே. அவருக்கு வேற கல்யாண செலவு அப்படி இப்படின்னு 1008 விஷயம் இருக்கு. இதுக்கிடையில 30,000 ரூபாய் கடன் கேட்டா தருவாரா? பேசாம சுரேஷ்ட கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பாப்போம். அம்மா, ஐயர் கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன். ஒரு நல்ல நாள அவரே குறிச்சு கொடுத்துட்டாரு. வர 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காரு. காலையில 10 மணிக்கு முகூர்த்தம். மா, என்னமா சொல்றீங்க? இன்னும் 3 நாள் தானே இருக்கு. இன்னைக்கு புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி 3 நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணமா? ஆமாங்கம்மா, அத பத்திலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லா வேலைகளும் பாக்குறதுக்கு நாங்க இருக்கோம். நீங்க வேதா கிட்ட விஷயத்த சொல்லி கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாக சொல்லுங்க. மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷங்கம்மா. உங்களை பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். ஆனா நீங்க எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் தர மாதிரி கல்யாண தேதியும் கல்யாண டைமையும் குறிச்சு கொடுத்துட்டீங்க. வேதாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படும். ஹலோ சுரேஷ். ஆதி சொல்றா. டே, அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு 30,000 ரூபாடா, இருக்குமா? ஐயோ, இவனே ஒரு வெட்டி பையன். இவன் கிட்ட காசை கொடுத்துட்டு நம்ம எப்படி திருப்பி வாங்குறது? ஆதி, இல்லடா, எங்க அம்மாக்கு ஆபரேஷன் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டேன்டா. அப்படியா? அம்மாக்கு ஆபரேஷனா? என்னடா ஆச்சு? ஐயோ, அம்மாக்கு ஆபரேஷன் சும்மா சொல்லான்னு பார்த்தா இவன் உண்மையாவே கேக்குறான். அதே அதோட பெரிய இது இல்லடா, இந்த கண்ணுல வயசானவங்களுக்கு எல்லாம் கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணுவாங்கல்ல, அதான். ஓ சரி சரிடா. எல்லாம் முடிச்சிட்டியா? இல்ல உனக்கு ஏதாவது அமௌண்ட் தேவைப்பட்டாலும் சொல்லுடா, நான் ஏதாவது பரட்டி தரேன். இல்லடா வேணாம். சரிடா. இல்லடா, நீ எனக்கு அமௌண்ட் தரணும்ல, ஒரு 20,000 ரூபாய் அன்னைக்கு ஒரு நாள் வாங்கியே, அந்த அமௌண்ட் பேலன்ஸ் ஏதாவது இருந்தா கூட கொடுக்க முடிஞ்சா கூடுறா. ஒரு ஹெல்ப் தான், வேற ஒருத்தவங்களுக்கு, அதனாலதான் கேக்குறேன். ஐயோ, விடமாட்டோம் போலயே. ஆதி, நான் பார்த்துட்டு சொல்லவா? நான் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன். சரிடா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டேய், வாங்க.
இங்க வந்து நின்னுட்டு என்னடா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? அது காலையில ஏன் சூரியன் வருது, நைட்டு ஏன் நிலா வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா பாக்குறதுக்கு ஒட்டட குச்சிக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி தான் இருக்க. ஆனா அந்த கொழுப்பு, நையாண்டி, நக்கலு இதெல்லாம் எந்த இடத்துலடா உனக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு? கூடவே பிறந்தது, அதுல என்னைக்குமே என்ன விட்டு போகாது. அதான் இப்படியே பேசிட்டே தெரி. சபா, இப்ப எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? ஆமாமா, இவர் ஐநா சபா அமைச்சரு, இவரை தேடிட்டு வராங்க. நான் மாடியில சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன். ஏன் கீழே காத்தடிக்கலையா? இவன யார் போனு? லோடு இருக்கிற இடத்துல இருந்தா. இப்ப இவர்கிட்ட காசு கேட்டு பாப்போமா? சொல்லுங்கண்ணே, லோடு இறக்கிட்டீங்களா? சரிங்கண்ணே. ஆமா, சரி அப்புறம் வாங்கிக்கிறேனே, இப்ப என்னால வர முடியாது. ஓ, ஊருக்கு போறீங்களா? ரைஸ் மில்லையும் யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க. சரி இருங்கண்ணே, கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன். டேய், உனக்கு ஏதாவது வேலை இருக்கு? அது எப்படி இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனா தானே இருக்கும். இப்ப என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுங்க. சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு. துரைக்கு கோபம் வந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது சூடு சோரணையும் இருக்கணும். அதெல்லாம் போதுமான அளவுக்கு இருக்கு, சொல்லுங்க. டேய், ரைஸ் மில்லுக்கு லோடு வந்திருக்குடா. அப்படியா? பார்த்தா ஒண்ணு தெரியல, திரும்பங்க. டேய், இந்த ரைஸ் மில்னு கூப்பிடுறேன்னு பார்த்தா இந்த ரைஸ் மில்லாவே ஆக்கிட்டியாடா? சரி சொல்லுங்க. அதான்டா, ரைஸ் மில்லுக்கு லோடு வந்திருக்கு. சரி, நம்ம மில்லுக்கு லோடு வந்திருக்கு. அது என்ன பெரிய உலக அதிசயமா? கின்னஸ் ரெக்கார்ட்ல எழுதிடலாமா? டேய், சொல்றத கேளுடா. ஏத்திட்டு வந்த லோடுக்கு காசு கொடுப்பாங்கடா. லாரிக்காரன் 2 நாள் கழிச்சு ஊருக்கு போறானா. நான் இருந்திருந்தா அந்த காசை வாங்கி உள்ள வச்சு பூட்டிட்டு வந்திருப்பேன். இப்ப நானும் இல்ல, அதான் நீ போய் வாங்கி உள்ள லாக்கர் இருக்கும், அங்க போய் பூட்டி வச்சுட்டு வந்துறியா? என்னது, நான் ரைஸ் மில்லுக்கு போகணுமா? என்னால? இவர் இப்ப என்ன சொன்னாரு? காசை வாங்கி லாக்கர்ல பூட்டி வச்சுட்டு வரணுமா? ஆதி, இது தாண்டா உனக்கு கரெக்டான சான்ஸ். டேய், என்னடா பாக்குற? நீ போறியா போலையா? போலன்னா சொல்லு, வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணணும். போறேன். என்னது, போறியா? எங்கடா காணோம்? காணுமா? என்ன தேடுறீங்க? இல்லடா, அதிசயமா நான் ஒரு வேலை சொன்னோடனே போறேன்னு சொல்லிட்டே, அதான் இந்நேரத்துக்கு மழை கொட்டி இருக்கணுமே, இடி கூட இடிக்கலையேன்னு பாக்குறேன். இங்க பாருங்க, ஏதோ இவங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களால ரைஸ் மில்லுக்கு போக முடியல, அதனால என்ன போக சொல்றீங்க. அதுவும் இல்லாம காசு விஷயங்கிறதுனாலதான் போறேன்னு சொன்னேன். ஏப்பா தம்பி, ரொம்ப சந்தோஷம்பா. இன்னைக்குதான் உருப்படியான ஒரு வேலையை நீ கேட்டிருக்கிற. அதையும் உருப்படியா செஞ்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலேயே என்னை விட சந்தோஷமா இருக்கிற அண்ணன் எவனுமே இருக்க மாட்டான்டா. சரி சரி, என் கண்ணு முன்னாடி என்ன ரொம்ப புகழாதீங்க. நான் போய் ரைஸ் மில்ல அமௌண்ட்டை வாங்கிட்டு லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு வரேன். இவனால மட்டும் எப்படி திட்டுறதெல்லாம் புகழ்ற மாதிரி எடுத்துக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. போடா, போய் வாங்கு போ. அண்ணே, என் தம்பி வரானே, அவன் கிட்ட அமௌண்ட்டை கொடுத்துருங்க. ஆமாமா, 50,000 ரூபாய் கரெக்டா இருக்குல்ல? சரிண்ணே. சுடரு, என்னமா சொல்ற? உண்மையாவா? ஆமாங்க, அந்த தம்பி யாருன்னு எனக்கு தெரியல. அவர் மட்டும் இல்லனா இந்நேரத்துக்கு நம்ம கடைய அடிச்சு நொறுக்கி இருப்பாங்கங்க. ஏதோ அவர் வந்து பேசி சமாளிச்சிட்டாரு. ஆனா காசு எப்படிங்க கட்டுவாரு? நாளைக்கு காலையில 10 மணிக்கு காசு கொண்டு வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டாருங்க. இல்ல சுடரு, நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. அந்த தம்பியும் பாவம்ல. அப்படியே அந்த தம்பி இப்ப கட்டினாலும் நம்ம கொஞ்ச நாள்ல திருப்பி கொடுக்கற வழிய பாக்கணும் சுடரு. ஆமாங்க. ஏதோ நம்மளோட நல்ல நேரமா கடவுளா பார்த்து அந்த தம்பியை நம்ம கடைக்கு அனுப்பி விட்டுருக்காரு. இல்லனா நாங்க யாருமே இல்லாத நேரத்துல நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல. அதெல்லாம் நான் பாத்துக்குவேங்க. இன்னொரு வாட்டி அந்த 2 கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் வரட்டும், பஞ்சாமிரதத்துல பால் பணியாரம் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ வட்டியும் கட்ட வேணாம், ஒன்னும் கட்ட வேணாம்னு ஓடிடுவானுங்க. அதானமா? ஆமா, அதேதான். மா, அப்பா, 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நிம்மதி, வாக்கண்ணு. இந்த வாரம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தனா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னடி, எல்லாம் கரெக்டா வருதா? நம்மளுக்குன்னு கொஞ்சமாவது நிக்குதாடி? மெஸ்ல இருந்து கொஞ்சம் கம்மிதான். போலதாமா, ஜாஸ்தியா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஆர்டர்லாம் பிடிச்சிருக்கேமா. அப்படியா? ஆமாப்பா, தெரு தெருவா பூ வித்தா மட்டும் நம்மளுக்கு லாபம் வந்துராது. ஏதாவது ஈவெண்ட், கோவில இந்த மாதிரி பிடிக்கணும்பா. அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருந்தேனா, அவங்க மூலியமா ஒரு ஈவெண்ட் கிடைச்சிருக்கு. கல்யாண ஈவெண்ட்டுக்கு பூ ஆர்டர் எடுத்திருக்காங்கப்பா. நம்ம தான் அதை பண்ணி தர போறோம். நிம்மதி, உண்மையாவாடி? ஆமாமா, அதுலயும் டெக்கரேஷன்லாம் பண்ணா எக்ஸ்ட்ராவா காசு தரேன்னு சொல்லிருக்காங்கம்மா. நானே போய் பண்றேம்மா. கண்ணு, நானும் வரேம்மா. நானும் சும்மா தானே இருக்கேன். சரிப்பா, போலாம். ஹே, கல்யாண ஆர்டர் தானடி, சாப்பாடு கூட எங்க அம்மா சூப்பரா சமைச்சு தருவாங்கன்னு சொன்னியா? அது எப்படிமா நான் என் வாயால சொல்லுவேன்? ஏய், இல்லம்மா, கல்யாணத்துக்கு அவங்க வேற எங்கேயோ சொல்லிட்டாங்க போல. சரி, ஓகே மா. இப்போதைக்கு நம்ம மெஸ்ஸை மட்டும் நல்லா நடத்துவோம். கல்யாண ஆர்டர்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? இல்ல, ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை இல்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஆமாண்டி, அதுவும் கரெக்ட் தான். நமக்கு இப்போ பணம் தாமா வேணும்.
இந்த ஆர்டர் மட்டும் கரெக்டா கிடைச்சதுன்னா போதும். வர பணத்தை வச்சு போன மாச வட்டியும் இந்த மாச வட்டியும் ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஆமாண்டி, அதை கொடுக்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும், இல்லனா கடையை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அம்மா, என்னம்மா சொல்ற? கடைய அடிச்சு நொறுக்கிடுவாங்களா? சுடரு, ஏமா என் நிம்மதி கிட்ட சொன்ன? பாவமா சொல்லாத. அவளே ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறா. இதெல்லாம் சொல்லி அவ மனசை இன்னும் பாரமாக்க வேண்டாம். இல்லங்க, நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, தெரியாம சொல்லிட்டேன். சமாளிச்சுக்கிறேங்க. அம்மா, அப்பா, என்ன சொல்ல வரீங்க? அம்மா, நீ என்ன சொல்ல வந்த? சொல்லுமா. இல்லடி, அது வந்து அம்மா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லடி. அப்புறம் மாடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ வா, இந்த ஈவென்ட் ஏதோ சொன்னீல, அவங்களுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணலாம். அப்பா, ஒரு நிமிஷம். என்னமோ நடந்திருக்கு. இல்லனா அம்மா இப்படி சோகமாலாம் இருக்க மாட்டாங்க. எப்போதும் சந்தோஷமா சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அம்மா, என்னன்னு சொல்லுமா. நிம்மதி, அது வந்து சொல்லுமா. இல்லடி, நீ காலேஜ் போயிருந்த டைம் பேங்க்ல இருந்து அந்த ஆபீசர்ஸ் வந்தாங்கடி. அவங்களா? என்னமா சொன்னாங்க? 2 மாசம் வட்டி பணத்தையும் சேர்த்து கட்டலனா கடைய அடிச்சு நொறுக்கிடுவோன்னு சொன்னாங்க. அம்மா, என்னமா சொல்ற? அப்புறம் என்னாச்சு? நீ எப்படி அவங்கள சமாளிச்ச? அதுவும் தனியா? ஆமாண்டி, தனியா தான் என்ன சமாளிச்சேன். காசு கொடுக்கலனா போயிருக்க மாட்டானுங்களே. என்னமா பண்ண? நம்ம ஹோட்டல்ல ஒரு தம்பி ஆர்டர் கொடுத்திருந்துச்சுலடி, காலையில 11 மணிக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு. அந்த தம்பி கரெக்டா சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்காக வந்துச்சுடி. அப்ப அந்த பேங்க் ஆபீசர்ஸ்லாம் பேசுறத கேட்டுட்டு, நான் காசு ரெடி பண்ணி தரேன், நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் பேங்க்ல வந்து வட்டியை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கடி. என்னது? யாருமா அது? நமக்கு பதிலா யாரோ வட்டி கட்டுறேன்னு சொன்னாங்களா? ஆமா, யார் அது? அவங்க வீடு எங்க இருக்கு? அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுடி. அவர் நேத்து ஆர்டர் கொடுக்க வந்தாரு, இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்தாரு. ஆனா இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருடி. மா, என்னமா சொல்ற? ஆமாண்டி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் வந்து வட்டியை கட்டிடுறேன், அப்படி நான் கட்டலனா நீங்க இந்த கடைய இடிச்சு நொறுக்கிடுங்கன்னு சொல்லிச்சுடி அந்த தம்பி. நமக்காக ஒருத்தர் வட்டி கட்டுறேன்னு சொன்னாரா? யாருமா அது? ஐயோ, நாளைக்கு வேணும்னா பேங்க்ல போய் பார்க்கலாம்டி. அவர் ஃபோன் நம்பராது இருக்கா? இல்லடி. ஐயோ, சரிம்மா. ஆனா இந்த ஈவென்ட் முடிஞ்சோடனே காசு வரும், அது அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம். நான் சொன்னேன்டி, அதுக்கு அவர் வேணான்னு சொல்றாரு. என்னது? அதெல்லாம் வேண்டாமா. யார்கிட்டயும் நம்ம கடன்லாம் வாங்க வேண்டாம். நான் எப்படியாவது பெரட்டி கொடுத்துறேன். நம்ம 30,000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துடலாம். ஆனா ஒருவேளை நாளைக்கு அவரு கட்டலனா? இல்லடி, அந்த தம்பி நம்பிக்கையா சொல்லிட்டு போச்சு, கண்டிப்பா கட்டும். இல்லம்மா, இருந்தாலும் நமக்காக ஒருத்தர் கட்டுறாங்களே நினைக்கும் போது கஷ்டமா இருக்குல்ல? ஆமாண்டி, ஆனா பாப்போம், திருப்பி அந்த தம்பி கிட்ட நம்ம காசு கொடுத்துடலாம். நீ ஒன்னும் வருத்தப்படாதடி, பாத்துக்கலாம். எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதெல்லாத்தையும் நம்மளே சமாளிச்சிருவோம். சரிம்மா, நான் அவர் யாருன்னு நாளைக்கு பேங்க்ல வந்து பாத்துக்கிறேம்மா. அப்பா, வாங்க, நம்ம ஈவென்ட்டுக்கு தேவையானதெல்லாம் போய் வாங்கிட்டு வருவோம். சரிம்மா, போலாம். பாத்து போயிட்டு வாங்க 2 பேரும். நிம்மதி, வரும்போது எனக்கு சுட சுட மசால் தோசை வாங்கிட்டு வா. நீ ஹோட்டல் தான் வச்சிருக்கேன்றத மறந்துட்டு கேக்குறியா? இல்லடி, எனக்கு மொறு தோசை ஊத்த தெரியாதுல, அதுக்கு தான் பக்கத்து ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வான்னு சொன்னேன். ஐயோ, இது ஒரு பெருமைன்னு கத்தி வர சொல்லாத. வாங்கிட்டு வரேன். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்னோட மெஸ்ஸுக்கு வட்டி கட்டுறதுக்கு ஆதி என்ன பண்ண போறாருன்னு உங்களுக்குள்ள லைட்டா ஒரு கெஸ்ஸிங் இருக்கும்ல? ஆதி ஒருவேளை முத்துமூலி கிட்ட இருந்து பணத்தை ஆட்டே போட்டுருவாரோ? அப்ப முத்துமூலி கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவாரு? அதுக்கப்புறம் இந்த வேதா, அவ பேசுனதெல்லாம் பாருங்களேன், எவ்வளவு எரிச்சலா இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட பொண்ணுங்களும் இன்னும் நம்ம நாட்டுல இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் வேதா மூலியமா சொல்லி தருவோம். அப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த சுடரம்மாவை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சீரீஸை மிஸ் பண்ணாம நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.